ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 42 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி காயின்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி டெக்கரேட்டிங் ஐடியா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சிஸ்டர் கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ லக்ஷ்மி காயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 6 லக்ஷ்மி காயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து B7000 க்ளூ போட்டு நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன், ஓகேங்களா? சரி, நான் க்ளூ போட்டு ஒட்டாமல் விட்டோம் அப்படின்னா இந்த இடம் தூக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். மிஷின் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த லக்ஷ்மி காயின் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹோலில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே அந்த ஹோலுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எண்ணாட் போட்டுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் யாராக்காச்சும் ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் 2 மந்த் கோர்ஸு. ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே நான் வந்து எண்ணாட் போட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களே. அடுத்து அதே மாதிரி தான் இப்போ இந்த லக்ஷ்மி காயின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு 3mm பீட் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ 3mm பீடை வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் புட்டா டிசைன், ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மி காயின்ஸ்லேயே நிறைய வெரைட்டியில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 6 டிசைன்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான், ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு எண்டில் வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல த்ரெட்டை நான் வெளியே எடுத்துட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல நான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுகர் பீட் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 2mm பீடு இல்லை 3mm பீடு ஒரு பீடு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அகைன் ஒரு சுகர் பீடு. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அகைன் ஒரு சுகர் பீடு கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு லாக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், எண்ணாட் போட்டுக்கிறேன் நான். ஸோ ஆல்ரெடி எண்ணாட் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குயிக்காக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இது பண்ணிட்டோமா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் நடுவில் வந்து இங்கே த்ரெட்டை எடுத்துட்டு ஸோ இந்த ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹோல்லேருந்து நான் த்ரெட்டை எடுத்துட்டு ஒரே ஒரு சுகர் பீட் இருக்கு இல்லையா? ஸோ ஒரே ஒரு சுகர் பீடை கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹோல் மறையணும், அதுக்காக தான், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இதை சுற்றி நான் சுகர் பீட் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்தே தான் எடுக்கணும். ஸோ பாதியிலேருந்து எடுத்துடக்கூடாது. இந்த ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறோமா? ஸோ எடுக்கிறப்ப என்ன பண்ணுறோம், 2 பீடாக நம்ம சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அது மாதிரி 2 பீடாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா நெருக்கி கிட்ட தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கணும்.
ஸோ இதே மாதிரி தான் 2 சுகர் பீட்ஸாக வந்து லோட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம, சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், 2 சுகர் பீடாக இப்படியேன்னு லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் கிராண்டாக லக்ஷ்மி கொஞ்சம் கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு போடுறப்ப அந்த ப்ளவுஸ் டிசைனே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 2 பீட்ஸாக வச்சு ஃபுல்லாக லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் ஆரி ஒர்க்கை பொறுத்தளவு நம்மளுடைய க்ரியேட்டிவ்னஸ் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டிசைன்ஸ் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி 2 பீடாக எடுத்து இப்போ நான் இந்த டிசைன்ஸை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரொஃபஷனல் லெவலில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ தாராளமாக இது நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணல, இது வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல் மெஹந்தி கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான டிசைன். ஸோ இப்போ அடுத்த டிசைன் என்ன பண்ண போகிறோம், அடுத்து லாஸ்ட்டு காயினுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ் வந்து இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நான் 3mm சைஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ஸ் வந்து இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ எப்பயும் போல் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக நடு சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அடுத்து ஒரு 3mm பீடு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எப்பயும் போடுற மாதிரி 2க்கும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வந்து ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கீழே இருக்க த்ரெட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கணும், மேலே இருக்க த்ரெட்டும் டைட்டாக இருக்கணும், சரிங்களா? ரெண்டுமே வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி தான் உருவிட்டு வந்துடும், சரிங்களா? ரெண்டுமே நல்லா டைட்டாக வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு வச்சிட்டோமா, வச்சுட்டு ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டுட்டு இது அப்படியே இங்கே கொண்டு போயிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைட் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுதுங்களா? அகைன் அதுக்கடுத்து ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன், ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு எடுத்துட்டு எப்பயும் போல தான் இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அது அப்படியே பக்கத்தில் இருக்கிறத அந்த த்ரெட்டை அப்படியே பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இங்கே நான் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த லக்ஷ்மி காயின் டிசைன்ஸ் வந்து இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சுனாலும் நீங்கள் நல்லா க்ரியேட்டிவாக யோசிக்கலாம், ஓகேங்களா? நான் போட்ட டிசைன்ஸே தான் நீங்கள் போடணும்னு கிடையாது, சரிங்களா? நீங்கள் நல்லா இன்னும் பெட்டராக இன்னும் நல்லா யோசித்து நல்லா க்ரியேட்டிவாக யோசித்து நீங்கள் டிசைன்ஸ் போட்டு எனக்கு வந்து குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து பக்கத்துலேயும் சின்னதாக, ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த பக்கம் ஒரு 2 புட்டாஸ் வர மாதிரி மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ புட்டாஸ்னால் நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது. ஸோ ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புட்டாஸ்னால் என்னென்னு, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ளவுஸில் வந்து அங்கங்கே சிம்பிளாக ஒரு இது மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து புட்டாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு முடிஞ்சு இந்த இடத்துல நான் போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயும் போல் இந்த இடத்துல நான் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.